ஹாய் கைஸ், வெல்கம் டு தி சேனல். இது என்னோடய ஃபுல் டே vlog. இது பிகினர்ஸ்க்கு கிடையாது. ஒரு 2 years ட்ரெயின் பண்ணவங்களுக்கு இது ட்ரெயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கேபிள் 1 arm lat pull down. ஸோ யூஸ்வலாக lat pull downs வேறு மிஷினில் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இன்க்ளைன் பெஞ்சில் பண்ணால் இன்னும் நல்லா வந்து ஃபோக்கஸ் ஆகும் லேட்ஸு. யூஸ்வலாக நிறைய பேர் பண்ணுற தப்பே வந்து ட்ராப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி டெல்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இழுத்தாலே வந்து போதும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து கேபிள் ரோப் புஷ் டவுன்ஸ். இதுவும் நிறைய பேர் வந்து பெஞ்சில் டம்பிள் வச்சு பண்ணுவாங்க, மெஷினில் பண்ணுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கவுங்க இஷ்டம், ப்ளஸ் அவங்கவுங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும். எனக்கு இதுதான் நல்லா ஃபீல் ஆகும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே ஸ்ட்ரெச் தான். மேலே எவ்வளோ போய் ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ லேட்ஸை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லேட்டை வந்து என்கேஜ் பண்ணி தான் ஆகணும் மேலே. இது ரோப்பில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒயிட் பார்லேயும் வச்சு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிள் சீட்டட் ரோட்ஸ். இது எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். பட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா வந்து கையை ரொம்ப பின்னாடி இழுத்துட்டு போயிடுவாங்க, அப்படி இல்லாட்டி முதுகை வந்து வளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா ஸ்டெடியாக இருந்துக்கிட்டு செஸ்ட்டு வந்து எப்போவுமே விரிச்ச மாதிரி இருக்கணும் அந்த ஃபினிஷிங் பொசிஷனில். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் மோஸ்ட் ஆஃப் பேக் ஒர்க் அவுட்ஸில். அதே மாதிரி எல்போஸ் வந்து சைட்லலாம் வந்து ஃப்ளேர் ஆகாமல் கண்ட்ரோல்டாக கொண்டுட்டு வந்தாலே வந்து நல்லா ஃபீல் ஆகும் லேட்ஸுக்கு. சேம் ஆஸ் யூஷுவல் லேட்ஸ் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு புல் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்மித் மிஷின் ஸ்ட்ரக்ஸ் வந்து யூஸ்வலாக டம்பிளில் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் டம்பிளில் தான் பண்ணுவாங்க. இதில் பண்ணி பாருங்கள், இதில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கே நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் இதை பண்ணுறப்ப. முடிஞ்ச அளவுக்கு ட்ராப்ஸ் வந்து ஷோல்டர், அதாவது லைக் நம்ம காது கிட்டே கொண்டுட்டு வந்தாலே வந்து நல்லா ஃபீல் ஆகும். கையும் வந்து மோஸ்ட் ஆஃப் ஒரே பொசிஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கேபிள் ஃபேஸ் புல். இது ரியர் டெல்ட்ஸ்க்கு உள்ளது. நிறைய பேர் முட்டி போட்டு பண்ணுவாங்க. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ மெயின் ஃபோக்கஸே வந்து ரியர் டெல்ட்ஸ் தான், அதாவது 3வது டெல்ட், அது பின்னாடி இருக்கிற டெல்ட்டு. ஸோ செட்டப் மோஸ்ட் ஆஃப் உங்கள் தலைக்கு கொஞ்சம் மேலே அப்படி செட்டப் வச்சுக்கோங்க. இழுக்கிறப்போ உங்கள் வாய்கிட்ட இழுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் அந்த ரியர் டெல்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 6th எக்ஸசைஸ் வந்து கேபிள் பைசப்ஸ் கர்ல். ஆப்வியஸ்லி இது நிறைய பேர் பண்ணுவாங்க தான், பட் முக்கியமான மேட்ரே வந்து மூமெண்ட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டாக பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் என்னோடய ஸ்ட்ரெச் பாருங்கள், ஓரளவுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தான் மேலே தூக்குறேன், பாதி ரெப்ஸ் பண்ணாமல், உடம்பு ஆட்டி பண்ணாமல். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செக் பாயிண்ட் பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப. ஸோ ஃபைனல் ஒர்க் அவுட் வந்து டம்பிள் ஸ்பைடர் கர்ல். இந்த மாதிரி இன்க்ளைன் பெஞ்சில் தான் வச்சு பண்ணணும். ஸோ உங்களுக்கு எப்படி படுத்துக்கிட்டால் எப்படி கரெக்டாக வருதோன்னு சொல்லி பார்த்துட்டு பண்ணுங்கள். நான் வந்து சீட்டுக்கு மேலே தான் கொஞ்சம் படுத்துருக்கேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேம் எல்போஸ் வந்து ஒரு லாக் பொசிஷனில் வச்சுக்கணும், அப்போ தான் நல்லா ஃபீல் ஆகும். இதுலேயே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பைசப்ஸை கண்ணாமண்ணு ஸ்விங் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு ஃப்ரீயாக கண்ட்ரோல்டாக பண்ணாலே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இதை முடிச்சுட்டு ஆக்சுவலாக நான் ஒரு 4 arms செட் போட்டேன், பட் அதை வீடியோ எடுக்க முடியல. பட் அது என்னோடய சேனலில் கூட இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே vlog தான் பார்த்தீங்க. இட் டிபெண்ட்ஸ், சம்டைம்ஸ் எக்ஸசைஸ் சேஞ்ச் ஆகும், சம்டைம்ஸ் அதே பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் செட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். செட்ஸ் ரெப்பு, நம்பர் ஆஃப் வெயிட் எப்படி இருக்கோ, ஏற்றுறது கம்மி பண்ணுறது, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அன்றைக்கி டேயில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இன்றைக்கி ஐ வாஸ் ஃபீலிங் ஓகே அண்ட் ஐ டிட் ஓகே ஆல்சோ. என்னோடய டாப் செட்ஸ்லாம் நான் வீடியோ எடுக்கல, ஜஸ்ட் ஃபஸ்ட் செட் தான். லைக் எப்படி இருக்குது, லைக் ஆக்சுவலாக ப்ராப்பராக எப்படி பண்ணணுங்கிறது தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.